ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கருத்து பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ லாஸ்ட் வீடியோ தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் பார்த்தோம். அது ஒரு 5 minutes பிஃபோர் தான் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா கான்செப்டும் இன்றைக்கி முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சாஃப்ட்வேர் எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் பார்த்தோமோ அதே மாதிரி கான்செப்ட் தான் எஸ்டிஎல்சிலையும் பார்க்க போகிறோம். எஸ்டிஎல்சி எதுக்கு யூஸ் பண்ணோம், எஸ்டிஎல்சி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எஸ்டிஎல்சி ஸ்பெசிஃபிக்காக டெஸ்டிங்காக மட்டும். டெஸ்டிங்கில் என்னென்ன பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்ன, டெஸ்டிங்க்கு தேவையானது என்ன, அதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப்மெண்ட் ப்ளஸ் டெஸ்டிங் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே உள்ளே வர்றது தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இதில் 7 ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எடுத்திங்கன்னா அதில் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதை பாருங்கள், அது இன்னும் ஹைரார்க்கிலாம் கிடையாது. நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அனலைசிங்னா யூஸ்வலாக இப்போ கிளைண்ட் வரான், கிளைண்ட் வந்து நம்மளுக்கு தேவையானதை நீடு சொல்லிட்டான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான், கிளைண்ட்டுக்கோட நீடு என்ன, அண்டர்ஸ்டாண்ட் கிளைண்ட் நீட்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்புறம் இது ஃபங்க்ஷனல் எவ்வளோ இருக்குது, நான் ஃபங்க்ஷனல் எவ்வளோ இருக்குன்னு ரெக்குயர்மெண்ட் போடுறோம், அனலைஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து கிரியேட் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட். அதாவது இது வந்து ஓவரால் டாக்குமெண்ட் அபவுட் த கிளைண்ட் நீட்ஸ். ஸோ இதுதான் அனலைசிஸ். எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன வேணும், நம்ம பில்டர்கிட்ட போய் சொல்கிறோம் எவ்வளோ ரூம்ஸ் வேணும், எங்களோட பட்ஜெட் எவ்வளோ தான், இவ்வளோ ஸ்டைல் வேணும், இந்த ஸ்டைலில் வேணும் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனலைசிஸ். உங்களுக்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்குல்ல. பிளானிங். ஸோ பிளானிங்னா என்னென்னா, ஸோ நம்ம வீடு கட்ட பிளான் பண்ணிட்டோம், அதுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆகும், என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளோ டைம்லாம் ஆகும், எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும்ல. ஸோ அதுதான் பிளானிங். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா டீமோட எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளோ, அதோட டைம்லைன் எவ்வளோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ முடிப்போம், எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எப்படி ஷெடியூல் போவோம், எந்த ஷெடியூலில் எதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த பிளானிங்குள்ளே வந்துடும். அடுத்தது சிஸ்டம் டிசைன். இப்போது நம்ம வீடு கட்ட பிளான் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக ஆர்கிடெக்சர்கிட்ட கொடுத்து ப்ளூ பிரிண்ட் போடுவோம், ஃப்ளோர் பிளான் போடுவோம், எலக்ட்ரிக் பிளான் போடுவோம், ப்ளம்பிங் பிளான் போடுவோம்ல. ஸோ அதுதான் வந்து டிசைன். கரெக்டாக அதே மாதிரி சிஸ்டம் டிசைன்னா ஒரு ஆர்கிடெக்ட் வந்து கிளைண்ட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவர் டிசைன் கொடுப்பாரு. ஸோ அந்த டிசைன் வந்து யூஎஸ்ஐ டிசைனில் க்ரியேட் பண்ணுவாங்க. டேட்டாபேஸு டிசைனு இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அது ஹையர் லோவர் டிசைன் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ டிசைன்னா கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஸோ இதுலலாம் நம்ம இன்வால்வ் ஆகவே மாட்டோம். இதுலேயும் நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க அந்த ப்ராஜெக்டில். ஸோ சீனியர் டெஸ்டர்ஸ் அண்ட் டீம் லீட் அந்த மாதிரி இதுதான் இருப்பாங்க. அண்ட் இதுலேயும் அதே தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஇஓ லெவலில் இருப்பாங்க அண்ட் ரொம்ப சீனியர் எம்ப்ளாயி அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்குவாங்க. அண்ட் இது ஓகே, இது சிஸ்டம் டிசைன் சொல்லியாச்சு. டெவலப்மெண்ட்னா என்னென்னா, ஸோ நம்மளுக்கு இப்போது நீட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கிளைண்ட் என்ன கேட்குறான்னு தெரிஞ்சிருச்சு, டிசைன் அப்ரூவ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான். ஸோ நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே வீடு கட்ட பிளான் பண்ணிவிட்டோம், அப்ரூவ் ஆகிடுச்சு, எல்லா காஸ்ட்டும் வாங்கிட்டோம், நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம். கரெக்டாக அதே மாதிரி டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அந்த கோடை வந்து ரைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எய்தர் ஜாவா, பைத்தான் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதில் அவங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிரியேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டெஸ்டிங். ஸோ இந்த டெஸ்டிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே தான் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் ஒரு 6 ஃபேஸஸ் பார்த்தோம்ல, அது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கீழே இருக்க டெஸ்டிங்க்கு உள்ள தான் வரும். புரியுதுங்களா? அதனால தான் நான் முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே QA டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபீச்சருக்கு ஆல்ரெடி டெஸ்ட் கேஸ் எழுதியிருப்பாங்க, அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, டீம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, பக்கை கண்டுபிடிப்பாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ரீடெஸ்ட் பண்ணுவாங்க, ரெக்ரெஷன் பண்ணுவாங்க. அது வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை மீட் ஆயிடுச்சா, எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆயிடுச்சா இல்லையான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ வீடு கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுறீங்க. நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ளோ ஒர்க் ஆகுதா, வீடு கரெக்டாக இருக்கா, டோர் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகுதா,
எலக்ட்ரீஷியன் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா நம்ம பண்ணுறோம்ல, அதுதான் டெஸ்டிங். டெப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, ஆல்ரெடி இவ்வளோ நாள் நம்ம லோக்கல்லேயே ஒரு ஃபீச்சர் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அதை வந்து ப்ரொடக்ஷன், அதாவது எண்ட் யூஸருக்கு டெப்ளாய் பண்ணுறோம். அதுதான் டெப்ளாய்மெண்ட். ஒன்ஸ் அது டெப்ளாய் ஆன பிறகு அப்புறம் தான் யூசர்ஸ்னால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ரிலீஸ் ஃபார் கஸ்டமர், யார் யாரெல்லாம் நம்மகிட்ட கேட்டானோ, கிளைண்ட் நம்மகிட்ட கேட்டால அந்த ஃபீச்சரை வந்து அவன் சைட்லேயோ இல்லை நம்ம சைட்லேயோ அந்த ஃபீச்சரை ஆட் பண்ணி அவனுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் டெப்ளாய்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? அடுத்தது மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, ஒரு பொருளை டெப்ளாய், அதாவது ஒரு பொருளை கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம், பைக்கை வந்துட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? கிடையாதுல்ல. அந்த பைக்குக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான். இப்போ மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, நம்ம நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம்ல ஃபீச்சர், அதில் பக் இருக்கும். நம்ம 100 out of 100 நம்மளால் 100 out of 100% வந்து ஒரு பக் ஃப்ரீயான அப்ளிகேஷனை நம்மளால் எப்பயுமே ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனா ரொம்ப ரேர். ஆல்ரெடி அந்த ப்ரொடக்ஷன் சைட்டில் வந்து என்ன இருக்கும், இஷ்யூ இருக்கும், பிரச்சனை இருக்கும், யூஸர் ஏதாவது நெகட்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே அப்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ரிப்பேர் டேப்ஸு, ரீபெயிண்ட், பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு மாதம் விட்டுட்டோன்னா அது என்ன ஆகும்? 5 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பெயிண்ட் அடிக்கணும்ல. அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, எஸ்டிஎல்சி, எஸ்டிஎல்சி என்னன்னு உங்களுக்கு புரியுதுல? எஸ்டிஎல்சினா இந்த 7 வரும். ரெக்குயர்மெண்ட்னா என்னென்ன கிளைண்ட்டுக்கு தேவைங்கிறத ரெக்குயர்மெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். பிளானிங்னா என்ன தேவைப்படும், யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, காஸ்ட் எவ்வளோ, அது எவ்வளோ, இது எவ்வளோன்னு பார்க்குறது. சிஸ்டம் டிசைன்னா எப்படி நம்ம அதை டெவலப் பண்ண போகிறோம், இந்த அப்ரூவ் ஓகேவாங்கிறது பார்க்குறது. இதெல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறோம், எந்த ஒரு கோடிங் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம், அதை டெஸ்ட் பண்ணுறோம், டெப்ளாய் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இந்த டெஸ்டிங்க்குங்கிற ஒரு கான்செப்ட் கீழே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னு வரும். அது இன்னொரு வீடியோவில் இருக்குது. ஐ திங்க் இது போதும் கைஸ். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு நல்ல கான்செப்ட் வந்து பார்க்குறேன். என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம ஆட்டோமேஷன் போகலாம். ஓகே கைஸ், பாய்.